சினிமாவில் நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேம் சும்மா வந்து ரேண்டமாக எடுத்து கேமரா எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு பின்னாடி பவர்ஃபுல்லான ஒரு 5 திங்ஸ் அதை ஃபாலோ பண்ணதால் தான் அந்த ஃப்ரேம் அவங்களால அச்சீவ் பண்ணும். அது ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ 5 C's ஆஃப் சினிமாட்டோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் சி வந்து கேமரா ஆங்கிள். ஸோ அந்த கேமரா ஆங்கிளில் அப்ஜெக்டிவ் கேமரா ஆங்கிள், சப்ஜெக்டிவ் கேமரா ஆங்கிள், பிஓவி கேமரா ஆங்கிள். ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் கேமரா ஆங்கிள் அப்படின்னா ஒரு அன்சீன் அப்சர்வரா ரேண்டமா ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேர்ட் பர்சனா இருந்து இந்த விஷயத்த பாக்குற மாதிரி கேமரா இருக்கும். ஒரு ரேண்டமான ஏதோ ஒரு இடத்துல தூரத்துல நின்று நடக்கிறத பார்த்துட்டு இருக்கிறது தான் அப்ஜெக்டிவ் கேமரா ஆங்கிள். இப்போ கொட்டுக்காளி படத்துல வந்து சூரி சார் வந்து அந்த சண்டை போடுற அந்த சீன் வரும். ஸோ அந்த சண்டை போடுற சீன்ல அப்படியே ஒரு சிங்கிள் டேக்ல அடிச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு கட் பண்ணா ஒரு ஒயிட் ஷாட்ல அந்த பாலத்து மேல அவங்க அடிச்சுப்பாங்க. இங்க தண்ணி ஓடும், சுத்தி மரங்களா இருக்கும், பின்னாடி மரம் இருக்கும். அது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ஷாட். அந்த அப்ஜெக்டிவ் ஷாட் வைக்கணும்ன்றதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கு. அது டைரக்டரே சொல்லியிருப்பாரு. இந்த இயற்கை, இந்த அழகு, இது எல்லாத்தையுமே ரசிக்க முடியாத அளவுக்கு நம்மளோட சிஸ்டம் நம்மள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி முட்டாளா நம்ம இருக்கோம் அப்படின்றதா கன்வே ஆகும்ன்ற மாதிரி அவரோட ஷார்ட் ஆச்சு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அப்ஜெக்டிவ் வந்துட்டு எனக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் தோணுச்சு. இந்த தீரன் அதிகாரம் ஒன்றில் வந்துட்டு கார்த்தி சார் வந்துட்டு அந்த பன்னீர் சிங்ன்ற ஒரு அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போவாங்க. அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊர் மக்கள் வந்துருவாங்க, எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க. இவர் வந்து அந்த கார் மேலே ஏறி எல்லாரும் அடிச்சிட்டு இருப்பாரு. டக்குன்னு அது வந்துட்டு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம நமக்கு இருக்கும். டக்குன்னு ஒரு ஷாட், ஒரு ஒயிட் ஷாட் வரும். ஒயிட் ஷாட்ல வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒரு ஷாட் இருக்கும். அங்க ஃபுல்லா ஒரு கிராமத்துல அந்த ஓரத்துல மட்டும் அந்த பகுதியெல்லாம் பறந்துட்டு இருக்கும். ஏன்னா அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த ஷாட் மூலமா இப்ப நமக்கு என்ன தெரிய வருதுன்னா வந்துட்டு அந்த ஊர் வந்துட்டு அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கு பாருங்க, இப்ப நீங்க இருந்து பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம கன்வே பண்றாங்க. அந்த ஷாட்டும் எனக்கு அப்ஜெக்டிவ் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே மோஸ்டா வந்து 90% ஆஃப் த ஷாட் வந்து ஒரு சினிமால அப்படின்னா அப்ஜெக்டிவா தான் இருக்கும். பட் ஆனா அந்த கிரியேட்டர் அந்த அப்ஜெக்டிவ் ஷாட்டை வைக்கிறதால ஒண்ணு சொல்ல வராங்க பெருசா அப்படின்னு பட்ட 2 எக்ஸாம்பிள்னால இதை சொல்றோம். சப்ஜெக்டிவ் கேமரா ஆங்கிள் அப்படின்னா அந்த கேரக்டர் கண் வழியா பாக்குறது, எக்ஸாக்டா அந்த கேரக்டர் என்ன பாக்குதோ அத ஆடியன்ஸும் அந்த கண் வழியா அவங்களும் பாக்குறது. அந்த சப்ஜெக்ட் தான் ஆடியன்ஸ், 2 பேரோட கண்ணும் ஒண்ணுதான், கேமரா அவங்க கண்ணு தான் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் சப்ஜெக்டிவ் ஆங்கிள். சப்ஜெக்டிவ் ஷாட்டுக்கு கொட்டுக்காலில இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்குறோம் அப்படின்னா கடைசி ஷாட், படம் முடிகிற அந்த கடைசி ஷாட்ல வந்து சூரி சார் வந்து இருப்பாரு. ஆல்ரெடி ஒரு உமனுக்கு வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவரு வருவாரு. வரப்ப அந்த கேரக்டர் வந்து கூப்பிடுவோம், வாப்பா என்ன பாச்சு உனக்குன்னு கேட்பாங்க. இவரு ஸ்லோவா நடந்து வர மாதிரி ஒரு கண்ணுல இருந்தே பாக்குற மாதிரி அது பொறுமையா போய் நிற்கும். அந்த கேரக்டரும் கேமரா உள்ள ஒரு கண்ணை பார்த்துதான் அண்ணப்பா வாப்பான்னு சொல்லிட்டு மேல கை வச்சு கூப்பிடுவாரு. ஆனா அவர் வராம நிப்பாரு. சோ உங்களுக்கு இது என்ன கன்வே ஆகுது? எனக்கு என்னன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த சீன் அப்படியே தான் இருக்கும். நமக்கே நம்ம தொடர்ந்து நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, என்னடா இப்படி பண்றீங்க, ஓகே உங்க அந்த பொண்ணோட மைண்ட் செட் மாத்தணும்னா நீங்க இவ்வளவு பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை தான் அந்த சூரியன்ற கேரக்டர் ஃபீல் பண்ணது போல. ஓகே இதெல்லாம் பண்ணுவானுங்களா அவனுங்க அப்படின்ற மாதிரி அவரும் அதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. ஸோ பார்க்கும்போது அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்ப நம்ம எந்த சைட்ல நிக்கிறோம், நம்ம கரெக்டான இடத்துல நிக்கிறோமா இல்ல தப்பான இடத்துல இருக்கிறோமா அப்படின்ற தெரியல. இப்ப அவர் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கலன்னா கூட இப்ப வரைக்கும் அவரு சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு இது நடந்தது கிடையாது. அப்படி நடக்கிறப்போ அவருக்கு எப்படி இருக்கும், இது அடுத்து நமக்கு நடக்க போகுதுன்ற ஒரு இது இருக்கிறப்போ அவரு மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்ன்றதுக்காகவும் அது ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு. சோ இந்த ஷாட்டை வந்து அப்ஜெக்டிவா எடுத்திருந்தா யாருமே சூரியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அது என்னன்னு யோசிச்சிருக்கே மாட்டாங்க. மக்கள்ல வந்து சூரி மாதிரி ஆட்களும் இருப்பாங்க, அது தப்பு நினைக்கிற ஆட்களும் இருப்பாங்க. 2 பேரையுமே ஒரே இடத்துல நிக்க வச்சு எது கரெக்ட்னு சூஸ் பண்ணு அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு பவர் இருக்குல்ல, அது சினிமால அந்த ஷாட் மூலியமா அச்சீவ் பண்ணிருப்பாரு டைரக்டர் ஆக்சுவலா. இன்னொன்னு வந்து விடிவி கிளைமேக்ஸ்ல வந்து ஜெஸ்ஸி வந்து வருவாங்க. ஜெஸ்ஸி வரப்போ கார்த்திக் வந்து நின்று பாத்துட்டு இருப்பாரு. அப்போ ஆடியன்ஸுக்கு எல்லாமே என்ன தோணும் அப்படின்னா, மேரேஜ் ஆகி வந்துட்டு இருக்கா, இப்ப மேரேஜ் ஆயிடுச்சா இல்லைன்னு கூட தெரியாது. ஆக்சுவலா யாரோ கூட வந்துட்டு இருக்கா, இப்ப அவன் நின்று பேசுவாளா இல்லையா, படத்தோட அல்டிமேட் ட்விஸ்டே அதுதான். சோ அந்த நேரத்துல வந்து அந்த ஷாட் வந்து சப்ஜெக்டிவா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கார்த்திக் சார் வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு வெறும் சைடு ஆங்கிள் தான் இருக்கும். அவர் ஜெஸ்ஸியை பார்ப்பாரு, ஜெஸ்ஸி நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இப்போ கார்த்திக் விஷன்ல இருந்து பாக்குற மாதிரி சப்ஜெக்டிவ் ஷாட் இருக்கும். டக்குன்னு கார்த்தியை பார்த்தோன்னா அவங்க ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்பாடா பார்த்து நமக்கு என்ன தோணும், ஐயோ என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கா, கல்யாணம் வச்சு பாத்துடாடா அப்படின்ற மாதிரி. அதுதான் அந்த எமோஷனை நமக்கு டெலிவரி பண்றதுதான் சப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் பிஓவி. பிஓவி ஷாட்ஸ்னா பேசிக்கலா என்ன அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற எல்லாமே பிஓவி தான். ஸோ கேமரா எங்க வேணா இருக்கலாம், அது ஒரு அப்ஜெக்டிவ் ஆங்கிள். பட் ஆனா அது ஏதோ ஒன்று சொல்ல வருது. பட் ஆனா பர்சனலா போய் எமோஷனா இன்வால்வ் ஆகி சப்ஜெக்டிவ் அளவுக்கு சொல்ல வரல, அது ஒரு சர்டன் லிமிட்ல நின்னுடுது. அதுதான் பிஓவி. ஸோ பேசிக்கா என்ன சொல்ல வரலாம்னா, எமோஷன்ஸ் கன்வே ஆச்சுன்னா சப்ஜெக்டிவா இருக்கும், இல்லைன்னா அது வெறும் பிஓவியா இருக்கும். ஸோ அவ்வளவுதான்.